Hello, hello, mic testing. Hello, 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 guys. Hello, guys. Hi, guys. Welcome back to the channel. And இப்போ ஒரு பிக் டிசிஷன் சொல்ல முடியாது, ஒரு கன்க்ளூஷனுக்காக இந்த பாட்காஸ்ட். இது ஒரு பாட்காஸ்ட்டாகவே போடலாம். என்னோட லைஃப் சம்மந்தப்பட்ட ஸ்டோரிஸ் அதெல்லாம் வரும். இது ஒரு நல்ல பாட்காஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த பாட்காஸ்ட் கேளுங்க, கேக் கேட்குறவங்க கேளுங்க, அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இது நான் உங்கள் ஏஆர் பாட்காஸ்ட். வாங்க கைஸ், பாட்காஸ்ட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். கைஸ், நான் முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் சப்போஸ் வந்துச்சுன்னா எபிசோட் 1 எபிசோட் 2 வருமான்னு தெரியல. நானே இங்கே மைக்கு பல நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்ச ஒரு மைக்கை வச்சு பேசலாம், பாட்காஸ்ட்டு அப்படின்னு யோசித்தேன். பண்ணுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுமான்னு தெரில. முன்னாடியே நான் 5 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், ஒர்க் ஆகலை. இந்த தடவை ஆகலைன்னா கிவ் அப் பண்ண மாட்டேன், அது மட்டும் உறுதி. நெவர் எவர் கிவ் அப். ஓகே கைஸ், இதுதான் கைஸ் நம்ம எபிசோட் 1ஓட டேகு. வெல்கம் டு நான் உங்கள் ஏஆர் பாட்காஸ்ட் எபிசோட் 1, நெவர் எவர் கிவ் அப். கைஸ், நான் முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் ஆஃப் அஸ், ஆல் ஆஃப் அஸ், ஆல் ஆஃப் அஸ். நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் தான், அதனாலே இந்த இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாட வேண்டும் அப்படின்னு எங்கள் ஸ்கூலில் சொன்னாங்க. நான் அது உங்ககிட்ட சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. கைஸ், ஒன்றே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு சாதாரண பையன், ஓகேவா? நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அது முடியாத செயல்கள் அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது என்கிட்ட வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, உனக்கு தான் ஆசையை டேரக்டர் ஆகிறதுக்கு, வா ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா, எனக்கு அப்போது நான் சிரிச்சிருப்பேன். அதான் முடியாத விஷயம்டா அப்படின்னலாம் நான் சிரிச்சிருப்பேன். பட் நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, அதெல்லாம் முட்டாள்தனம். நம்மளால் முடியாது அப்படின்னு யோசிச்சா நம்மளால் முடியாது, அப்புறமா கிவ் அப் பண்ணிவிடும். நம்ம கிவ் அப் பண்ண எப்போவுமே யோசிக்கக்கூடாது கைஸ். அந்த கிவ் அப்க்கு இடம் கொடுத்தா அவ்வளோதான், நம்மளோட அந்த ட்ரீமாகவே போயிடும். அதனாலே ஒரு மொக்கையான ஒரு சினிமோட்டோகிராஃபின்னா என்னன்னு தெரியாது, மியூசிக்னா என்னன்னு தெரியாது, டைரக்ஷன்னா என்னன்னு தெரியாது, பட் நான் ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்ற அந்த ட்ரீமை வச்சு முதல்ல நம்ம பண்ணது தான் த ரெட் ஷார்ட் ஃபிலிம். யாராவது அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அது பார்த்தா எல்லாருமே சிரிப்பாங்க. அந்த கதையே இல்லையேப்பா, என்னப்பா சொல்ல வர நீ அப்படின்னு கேட்பாங்க. யார் அந்த டேரக்டர்னு கேட்பீங்க, நான் தான் அந்த டேரக்டர். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கன்க்ளூஷன் போட்டுடலாம் கைஸ். த ரெட் ஷார்ட் ஃபிலிம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான படைப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. பட் தட் இஸ் மை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். நான் அப்படி ஃப்யூச்சரில் ஒரு வேலை இல்லை ஆவேன் கன்ஃபார்மாக. அப்படி நான் டேரக்டர் ஆயிட்டேன்னா அப்போது நான் பெருமையாக யோசிப்பேன். இவ்வளோ சின்ன வயசில் நான் அப்போது பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் த ரெட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு. நான் முதல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போகிறது உங்களுக்கு தெரியும் கைஸ், ஒரு மாடு மேய்க்கிற வேலை மாதிரி. அவங்கள அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சான்ஸ் ஆகிறதில்ல அதெல்லாம். அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு கூட ஷார்ட் ஃபிலிம், தட் இஸ் எ ஹியூஜ் 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 ரிஸ்க். பட்ஜெட் போட்டால் தான் ரிஸ்க், ஓகேவா கைஸ்? நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் கைஸ். அதிலெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பட்ஜெட் எல்லாம் போட வேண்டிய தேவையே இல்லை, எதுவும் ஷார்ட் ஃபிலிமுக்கு பட்ஜெட்டு, ஒரு கேமரா இருக்கணும், கேமரா இல்லையா மொபைல் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் பண்ணி போட்டேன். அதில் ஒரு கதை இருக்குது, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, நான் சொல்கிறேன் அப்புறமா. இந்த மாதிரி போட்டது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம், த ரெட் ஷார்ட் ஃபிலிம். அது முட்டாள்தனமாக இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க. அதில் மியூசிக்குன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்து என்னோடய க்ரியேட்டிவ் மைண்டை வச்சு லிரிக்ஸ் நானே எழுதுனேன்னு சொன்னால் செருப்பை கழட்டி அடிப்பீங்க, தெரியும். நம்ம மச்சான் தான் இருக்கானே ChatGPT, அவங்ககிட்ட கொஞ்சம் லிரிக்ஸ் கடனை வாங்கி அப்புறமா என்னோடய லிரிக்ஸும் இருக்குது அதில் கொஞ்சம். ஆனால் நம்ம பேரை போட்டுக்க வேண்டியது, பந்தா போடுறது. அந்த மாதிரி மியூசிக்னால் என்னன்னு தெரியாது, ஷார்ட் ஃபிலிம்னா என்னன்னு தெரியாது, ஸ்கிரிப்டுனா என்னன்னு தெரியாது, ஸ்க்ரீன் பிளேனா என்னன்னு தெரியாது, சினிமோட்டோகிராஃபினா என்னன்னு தெரியாது. இப்படி ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்தையாக இருந்துட்டு நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்தீங்கன்னா கைஸ் த ரெட். அது சூப்பர் டூப்பர் 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 ஃப்ளாப்.
அது எவனுக்குமே தெரியாது. இது வரைக்கும் நான் இப்போ போடுற பாட்காஸ்ட்டு எவன் பார்ப்பான் எவன் பார்க்க மாட்டான்னு தெரியாது. பட் பார்த்தவங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த ஷார்ட் ஃபிலிமை. அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் அந்த ரெட் ஷார்ட் ஃபிலிம். எவனுமே பார்க்காத ஷார்ட் ஃபிலிம் இது வரைக்கும். பட் என்னோட முதல் படைப்பு ரொம்ப நல்ல படைப்பு. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி. கொஞ்சம் இன்னும் நான் டெலிவரி பண்ணியிருக்கணும். பட் இப்போது நான் உட்காந்து பார்த்தா அதெல்லாம் எனக்கு ஒரு ஸ்டோரியே இல்லை. பட் நான் அப்போது அந்த அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி எனக்கு நல்ல ஸ்டோரி. ஓகே, இப்போ நம்ம அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கண்ணுங்களா செல்லுங்களா, லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னதான்ப்பா ஸ்டோரி அதில்? இப்போ சில பேர் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்க என் ரிலேட்டிவ்ஸ் இல்லை எவனா பார்த்துருப்பீங்க 1-2 பேர். அவங்க பார்த்தவங்க என்கிட்ட கேட்கலாம் என்னதான்ப்பா அதில் ஸ்டோரின்னு. அதில் ஒரே ஒரு ஸ்டோரி தான், சே நோ டு ட்ரக்ஸ். அதை ஒரே ஒரு ஸ்டோரியை வச்சு தான் நான் மொத்த கதையும் நவுத்துற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு ப்ராப்பரான ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ரீவியஸாக என்ன ஆகும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. போனோம், ஃபோர்ட்டுக்கு போனோம், அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி யோசித்தோம். என் ஃப்ரெண்டே நான் அசிஸ்டன்ட் டைரக்ஷன் அப்படின்னு போட்டுட்டேன். அதெல்லாம் செம்ம காமெடியான விஷயம். இப்போ பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா ஒரு ஸ்டோரியே இல்லை அது, அப்படி எடுத்துட்டேன். ஒரு ஃப்ரெண்டு, ஓகேவா, ஒருத்தன் லோன்லியாக இருக்கிறான். சின்ன வயசுலேருந்து லோன்லியாக இருக்கிறான். அவங்க தாத்தா மட்டும் தான். அப்படி இருக்கும் போது அந்த பையனுக்கு ஒரு ட்ரக் அப்யூஸ் அதுதான் ட்ரக்கில் சிக்கிக்கிறான். கைஸ், இப்போ சொல்கிறேன், ட்ரக்லலாம் மாட்டினவங்க கண்டிப்பாக சொல்கிறேன், வெளியே வந்துடுங்க தயவு செஞ்சு. என்னடா சின்ன பையன் நீ போய் சொல்கிறியடா எதுன்னு கேட்பீங்க. கைஸ், என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ப்ளீஸ் அவாய்ட் த ட்ரக்ஸ். சிகரெட் பிடிக்கிறது தப்பான்னு கேட்குறவங்க இந்த சொசைட்டியில் நிறைய பேர் இருக்கீங்க. எங்கள் தாத்தா அந்த சிகரெட்னால தான் இறந்தாங்க. அதை நான் ஒரு அட்வைஸாக அவங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரீ அட்வைஸ், கேட்டால் கேளுங்க, இல்லைன்னா போங்க. இந்த மாதிரி அந்த ரெட் ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரி, ஒருத்தன் இந்த மாதிரி ட்ரக்கில் சிக்கிறான். அந்த ட்ரக்லேயே கொஞ்சம் அடிக்ட் ஆகிறான். அந்த ட்ரக்கில் அடிக்ட் ஆனதுக்கப்புறமா அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பழைய மாதிரி ஆவுடானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பார்த்தா அவன் சொல்கிறான், யார் தாண்டா உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கேட்கும் போது, இந்த மாதிரி ஒரு அண்ணா கொடுத்தாங்கடா அப்படின்னு சொல்கிறான். அந்த அண்ணா பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பிரச்சனை வருது அவன் ஃப்ரெண்டுக்காக. ஃப்ரெண்டு கால் பண்ணி கூப்பிட்றான். அதனால இவன் போகிறான். போய் பார்த்தா அந்த அண்ணா அங்கே இருக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் ஒன்றுமே இல்லை. மொக்கையாக ஒரு கூலி பீஜத்தை போட்டு, கூலி ஃபிலிம் இருக்குல்ல மூவி, அந்த பீஜத்தை போட்டேன். பட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க அந்த மியூசிக்கை. அதனால் அதை அப்படியே தூக்கிட்டேன். அப்போது எனக்கு எப்படின்னா நெகட்டிவ் கேமராலாம் வச்சு எடுப்பேன், செம்மையாக இருக்கும். அதெல்லாம் ஒரு ஒரு மெமரிஸ் அந்த மாதிரி இருக்கும். பார்த்தா அந்த அண்ணாவே வருவாங்க. பார்த்தா ஒரு பெரிய சண்டை ஆகும். அந்த சண்டையில் மீட் பண்ணுவாங்க. அப்புறமா இவனோட ட்ரக்ஸ்னால அவன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆக்சிடெண்ட் ஆகிட்டதுக்கப்புறமா அவன் வருவான் ரொம்ப நாள் கழித்து. அவன் வந்து சொல்லுவான், அந்த ட்ரக் போட்ட அந்த அண்ணாவே இறந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவான். இவ்வளோதான் கதையை. ஓகேவா, இந்த கதையில் நான் உங்களுக்கு என்ன கன்வே பண்ண வந்தேன்னா, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு நாள் எல்லாருமே சாவீங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக சாவீங்க. அது எப்படிப்பட்ட சாவு இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ரொம்ப கொடூரமாக இருக்கும், ரொம்ப கேவலமான சாவாக இருக்கும். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஒரு மிருகமாக ஆகிடுவீங்க. ஓகேவா, அதை கன்வே பண்ணுறதுக்கு தான் த ரெட் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரி. ஓகே கைஸ், இதே ரொம்ப லாங்காக போயிடுச்சு இல்லையா? எபிசோட் 2ல் வேணால் பார்க்கலாம். பட் இன்னொன்று ஒன்று இருக்குது. நீ எத்தனாவது ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க சில பேர். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட். கொஞ்சம் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இருக்குது. அதனாலேயே போன வருஷம் நான் போட்டேன் ஒரு பிளான். 9th இருக்கும் போது ப்ராப்பராக எல்லாமே யூடியூப்பில் உக்காந்து A2Dயில் இருந்து எல்லாரோட சேனல்ஸையும் பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்தேன். நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், செகண்ட் ஷார்ட் ஃபிலிம். அது நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். பாருங்களேன் எனக்கு எப்படி ஐடியா வந்திருக்குன்னு. எனக்கு இப்போ சிரிப்பாக வருது. அது ஒரு ஒரு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏதோ இன்டர்நேஷ்னல் லெவல் மாதிரி அதுக்கு ஒரு பேரை வச்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ணேன். அது விடுங்க, அது இருக்கட்டும்னு நானும் விட்டேன். ஏதாவது ப்ரொடியூசர் நேம் இருந்தால் நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு விட்டுட்டேன். பட் அந்த ஒரே ஒரு ப்ரொடியூசர் தான் நம்ம நஸ்ரீன் லெகசி பிக்சர்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட ப்ரொடக்ஷன்.
இன்னொன்று ப்ரொடக்ஷன் வராங்க நடுவில், அது கன்ஃபார்ம் ஆகிட்டதுக்கப்புறமா சொல்கிறேன். அவங்க பட்ஜெட் கொஞ்சம் ஒதுக்கியிருக்காங்க. இப்போது பெரிய ஸ்கிரிப்ட் கைஸ் இது. கிட்டத்தட்ட இன்டர்வல் வரைக்கும் நான் 20 பேஜ் எழுதிட்டேன். இன்னும் போயிட்டே இருக்கான். அது எப்படி என்னால் கன்க்ளூஷன் அந்த பாஸ்ட்டு கொண்டு போகிறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. அது எனக்கு ஸ்டடீஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்னால் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனாலேயே ஷூட்டிங் பார்த்திங்கன்னா சாரி ஃபார் வெரி 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 சாரி. கொஞ்சம் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இவெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறானான்னு சொல்லியிருப்பீங்க. எனக்காக 1-2 பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் 1-2 பேருக்கு சாரி. பிகாஸ் நாங்கள் இன்னும் ஒரு ஷூட்டிங் கூட போகல, ப்ரமோ ஷூட் கூட போகல. ஏன்னா இந்த மாதிரி ஸ்லிப் டெஸ்ட் வச்சுட்டாங்க. நாங்கள் ஸ்லிப் டெஸ்ட்டில் ரொம்ப பிஸியாக இருந்தோம். நாங்கள் 10th எல்லாருமே, எங்கள் பாய்ஸ் எல்லாருமே. மியூசிக் டைரக்டர் கிடச்சாச்சு, அப்புறமா எடிட்டரும் கிடச்சாச்சு. எல்லாருமே ப்ரொஃபஷ்னல்ஸ் தான் கைஸ். யாருமே போனதோட மாதிரியெல்லாம் இல்லை. ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ண போகிறோம். எ பாத் ஆஃப் சைக்கோ பார்ட் 1, எ பர்சன் பிகம் அனிமல். தட் இஸ் எ ஹியூஜஸ்ட் ப்ராஜெக்ட் மை கரியரில். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டும் அதாக தான் இருக்கும். அப்போது ரெட்டுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட். எப்படி நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னு கற்றுக்கிற ப்ராஜெக்ட். இது ஒரு ஹியூஜஸ்ட்டு என்னோடய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட், ஹியூஜஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கும். ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய ஸ்கேலில் வச்சு எடுக்கும் போது எடுத்த உடனே அகலக்காலை வைக்கிறது ரொம்ப தப்பு காய்ஸ். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நான் என்ன யோசித்தேன்னா, ஒரு 1-2 ஷார்ட் ஃபிலிம் நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் ரிஸ்கி தான். வாய்ப்பு கொடுக்காதவங்களுக்கு நான் வாய்ப்பை கொடுக்க போகிறேன். டேய் பொடிப்பையா போய் படிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லுவீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு. நான் இப்போத்துலேருந்து என்னோடய கரியரில் ஃபோக்கஸ் பண்ணால், நான் 20 வயசில் நான் ஒரு டேரக்டர் ஆகிட்டேன்னா அப்போ பரவாயில்ல கைஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் என்ன சொல்ல வரேன்றது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது டேரக்டருன்றது நான் 20 வயசில் அந்த நோக்கி போனேன்னா டேரக்டர்ன்றது 10 வருஷமாக தான் ஆகும். எப்படியாவது உருண்டு பெருண்டு நான் டேரக்டர் ஆகிட்டேன்னா 30 வயசு 35 வயசில் நான் டேரக்டர் ஆவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. பட் நான் இப்போத்துலேருந்து என்னோடய எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தேன்னா, நான் 20 வயசில் நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக யார்கிட்டாவது சேர்ந்தேன்னா, நான் 25 வயசில் நான் ஒரு டேரக்டர் ஆவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் நான் இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். என்னோடய ட்ரீமே டேரக்டர் ட்ரீம் தான். அது யார் சொன்னாலும் சரி. எனக்கு டீமோட்டிவாக இருந்தது என்னோடய ரிலேஷன்ஸ் எல்லாருமே டீமோட்டிவாக இருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் த டீமோட்டிவேஷன்ஸ். ஏன்னா நீங்கள் டீமோட்டிவேஷன்ஸ் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனே ஆகுது. சாரி ஃபார் த பேட் வேர்ட்ஸ். இந்த மாதிரி டீமோட்டிவேஷன் பண்ணுறவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காமிக்கணும்டா அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனலே எனக்கு ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் த பேட் டீமோட்டிவேஷன்ஸ் ரிலேஷன்ஸ். எனக்கு ஒரே ஒரு சப்போர்ட் எங்கள் அம்மா மட்டும். நீ பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் என்னோடய பேக் போனாக நிற்கிறது எங்கள் அம்மா மட்டும் தான். அதனால எங்கள் அம்மாவுக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி அம்மா கிடைக்கிறதுக்கு நான் உலகத்துலேயே நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஓகே காய்ஸ், இந்த பெரிய ஸ்கேல் ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. அப்புறமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது காய்ஸ். த ரெட்டில் நடந்த ஒரு காமெடி இன்சிடெண்ட். அப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன வாழ்க்கையில் அதெல்லாம் ஒரு நிறைய ஒரு இந்த பாட்காஸ்ட்டே ஒரு ஜேர்னியாக போகும். முதல்ல கன்க்ளூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்தேன். நெவர் எவர் கிவ் அப் எபிசோட் 1 பார்த்திங்கன்னா இது இல்லை. நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், இது வந்து உங்கள் ஏஆர் பாட்காஸ்ட்டோட எக்ஸ்பெரிமெண்டல் பாட்காஸ்ட் வச்சுப்போம். இது கொஞ்சம் ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நெவர் எவர் கிவ் அப் எபிசோட் 1 வரும். இது ரீச் ஆகுதோ இல்லையோ நான் போடுறேன் என் பாட்காஸ்ட்டை. எவன் கேட்குறீங்க கேளுங்க உட்காந்து. அவ்வளோதான் காய்ஸ். இதோட இந்த பாட்காஸ்ட் முடியுது. எபிசோட் 1 மட்டும் முடியுது. ஓகே காய்ஸ், உங்கள் விடை பெறுவது ஏஆர் அபுரிஹான்.